ஐயா உண்டு. இன்றைக்கு காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்றால் என்ன? அதை கொஞ்சம் பார்ப்போம். நாம் மார்கழி மாதம் கடைசி நாளில் குப்பைகளை எரிப்பது போல் நம் மனதில் இருந்த கெட்ட எண்ணங்களையும் என்ற குப்பைகளை எரித்தோம். அது போகி பொங்கல் ஆனது. அடுத்த நாள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை அமைந்தது. மறுநாள் உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடினோம். காணும் பொங்கல் என்றால் அதை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்பவராக இருந்தால் வேலையிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார். அந்த தொழிற்சாலையை நடத்துபவர் நாம் இத்தனை குடும்பங்களை வாழ வைக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் வேலை கொடுக்க வேண்டும் என்று அதற்காக அவர் உழைத்து கொண்டிருப்பார். ஒரு வியாபாரி என்றால் அவர் வியாபாரத்தில்தான் கவனம் செலுத்தினாலும் அவர் சேவையில் ஒரு பொதுநலமும் உண்டு. எப்படி என்றால், இரவில் 11 மணி 12 மணிக்கு கடையை மூடிவிட்டு சாப்பிட்டு விட்டு வந்து படுப்பார்கள். மீண்டும் அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து சந்தைக்கு செல்வார்கள். அப்பொழுதுதான் காலையில் வேலைக்கு செல்பவர்களுக்கு சமையல் செய்வதற்கு காய்கனிகள் வாங்கி கொடுக்க முடியும். இதுதான் பொதுநலம். இப்படியாக விடுமுறையே இல்லாமல் உழைத்துவிட்டு ஒரு நாள் விடுமுறை எடுத்து சொந்தங்களை பந்தங்களை காண்பதற்கு செல்வதுதான் காணும் பொங்கல் ஆனது. காணும் பொங்கல் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் காணும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா உண்டு.